A girl is twice old as a girl is twice old as her sister. 5 years hence, the product of ages in years will be 375. Find the percentages. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சரியா? கேர்ள் ஒன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் சிஸ்டர் ஒன்னு எடுத்துக்கலாம். இப்போ கேர்ள் இஸ் ட்வைஸ் ஓல்ட் as her சிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, சிஸ்டர் இஸ் எக்ஸ்னா கேர்ள் வில் பி 2x. சரியா? கேர்ள நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, சிஸ்டர் வந்து எக்ஸ் பை 2 போடணும். அது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குதுன்னா, ட்வைஸ் ஓல்ட் as her சிஸ்டர்னா நம்ம சிஸ்டரோட ஏஜ் நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேர்ளோட ஏஜ் வந்து கேர்ள், இதெல்லாம் ஏஜ். ஓகேவா? கேர்ளோட ஏஜ் 2xன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 5 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ் அப்படின்னா இப்போதிலிருந்து 5 வருஷம். 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா இப்போதிலிருந்து 5 வருஷம். அப்ப கேர்ளோட ஏஜ் என்ன ஆயிடும், இப்ப இருந்து 5 வருஷம் கழிச்சு இவங்களோட ஏஜ் 5 வயசு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சிஸ்டரோட ஏஜும் எப்படி இருக்கும், 5 வயசு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ். இப்பதான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணிடணும். 2xும் எக்ஸும் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. 5 வருஷம் கூட்டிட்டு தான் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ்னா என்னது, 2x பிளஸ் 5யும் எக்ஸ் பிளஸ் 5யும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். சரியா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 375 இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். எப்படி பண்ணும் பாருங்க, 2x எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 2x 5 கூட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அடுத்ததா என்ன பண்ணணும்னா 5 இன்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்டு 5 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் மைனஸ்லாம் இருந்தா பாத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2x இன்டு எக்ஸ் இஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2x இன்டு 5 இஸ் 5 இன்டு 2 10x பிளஸ் இப்போ 5 இன்டு எக்ஸ் இஸ் 5x plus 5 into 5 is 25. That is equal to 375. இப்போ rearrange பண்றோம். 2x square plus இது இந்த 10x plus 5x is 15x plus 25 minus 375 equals to 0. 2x square plus 15x minus 350 equals to 0. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா splitting the middle term I மெத்தட்ல நான் போடுறேன். splitting the middle term. ஸோ அதை எப்படி போடணும் பாத்தீங்கன்னா, this multiplied by this. இது coefficient of x square multiplied by constant. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 வருமா, minus 700. 350 into 2 is minus 700. இங்க என்ன வரும், plus 15 வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிப்ளை பண்ணா 700 வரணும், ஆட் பண்ணா 15 வரணும். சரியா? இப்போ நான் 700 இருக்கா, முதல்ல 10 போடுறேன். 10 போட்டா என்ன வரும், 70 வரும். 70 டிவைட் பை 2 போடுறேன். 2 போட்டா என்ன வரும், 35 வரும். 35 3 ஆல போகாது. அப்ப 5 போடுறேன். 7 5 சார் 35 வரும். சரியா? இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இது பாருங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 20யா, 20 மல்டிப்ளை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 35. சோ 20 into 35 700. அதுவே நம்ம ஆட் பண்ணினோம்னா ஆர் சப்ட்ராக்ட் பண்ணினோம்னா, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணினோம்னா என்ன, 35க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 15. கிளியரா? சோ நம்ம ரெண்டு நம்பரை செலக்ட் பண்றோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 20 35 நம்பரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க ஆட் பண்ணா ஆர் சப்ட்ராக்ட் பண்ணினா ரைட், இங்க கிரேட்டர் நம்பர், இங்க பிளஸ் 15 வரும்போது கிரேட்டர் நம்பருக்கு 15 வரணும், இங்க ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் வரணும். இப்போ பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ், 35 இன்டூ 20 இஸ் 700. அப்புறம் 35 மைனஸ் 20 இஸ் 15. கிளியரா? சோ நமக்கு கீழே இருக்கிற நம்பர் பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றத பொறுத்து, இது பிளஸ்ஸா மைனஸான்றத பொறுத்து இங்க இருக்கிற இது வந்து நமக்கு மாறும்.
இப்போ நம்ம எழுதலாமா? இது எப்படி எழுதுறோம் பாருங்க. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டெர்ம். மிடில் டெர்ம மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்றோம். 2x2 நான் அப்படியே எழுதுறேன். அப்புறமா என்ன எழுதுறேன்? -20x எழுதுறேன். பிளஸ் 35x எழுதுறேன். -350. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 2x2 அப்படியே தான் எழுதுறேன். 350 அப்படியே தான் எழுதுறேன். சரியா? இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம். 700 இருக்கு. அதனால இங்க 700 எழுதணும் அப்படின்னு எழுதக்கூடாது. தப்பு. ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டெர்ம் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த மெத்தட பார்க்குறோம். அதுக்கப்புறம் பண்றதில்ல. ஸோ இது அப்படியே நம்ம எழுதிடுறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், இந்த 2 டெர்ம், இந்த 2 டெர்ம், இந்த 2 டெர்ம் எடுத்துக்கிறேன். ம். இப்போ இதிலிருந்து 2x நான் காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்? x இருக்கும். -10 இருக்குமா? ஸோ 2x இன்டூ x இஸ் 2x ஸ்கொயர். 2x இன்டூ 10 இஸ் -20. ஸோ இங்க என்ன வருமோ அதே தான் இங்கேயும் வரும். போட்டுட்டு, இப்ப நம்ம என்ன காமனா எடுக்கலாம்? +35 காமனா எடுக்கலாமா? 35 into x is 35. 35 into 10 is 350. That is equal to 0. ஓகேவா? இப்போ x minus 10 காமனா எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு? 2x plus 35 இருக்கு. That is equal to 0. Right? So x equal to 10. That is x minus 10 equals to 0 or 2x plus 35 equal to 0. X equals to 10 or இங்க என்ன வரும்? 2x equal to minus 35. x equals to minus 35 by 2. So இங்க நம்ம என்ன எழுதணும்? Age cannot be negative. Right? Age cannot be negative ன்ற போது x equals to 10. x equals to 10 என்னது? நம்ம எதை x ஆ எடுத்திருக்கோம்? Age of the sister தான் நம்ம 10 ஆ எடுத்திருக்கோம். Right? x ன்றது என்னது? Age of the sister. Find their present ages சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்காங்க. So present ages தான். First எழுதியிருக்கிறது என்னது? Present ages. அப்போ சிஸ்டர் இஸ் 10 இயர்ஸ்னா அந்த கேர்ளோட ஏஜ் என்னவா இருக்கும்? 20 இயர்ஸா இருக்கும். ரைட்? சிஸ்டர் ஏஜ் ஆஃப் சிஸ்டர். ஏஜ் ஆஃப் சிஸ்டர். அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் which is equal to 10 இயர்ஸ். அப்புறம் ஏஜ் ஆஃப் த கேர்ள். நம்ம 2xன்னு எடுத்திருக்கோம். that is 2 into 10 is 20 இயர்ஸ். ஓகேவா?